சித்தப்பகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெந்தய தேநீர் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் வெந்தயமும் பெருஞ்சீரகமும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ வெந்தயம் ஒரு டீஸ்பூன்னா பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன், இது எடுக்கிற அதே கணக்குக்கு அதையும் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு, ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து என்ன கணக்கில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 தடவை தாராளமாக குடிக்கலாம். வெந்தய தேநீர் எல்லாருமே குடிக்கலாம். இது சுகர் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு அதையும் வந்து இது வந்து குறைக்கும் அப்படின்றத வந்து நிறையா ரிசல்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பீரியட்ஸ் டைமிங்கில் உங்களுக்கு ஸ்டொமக் பெயின்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டொமக் பெயினும் வந்து நல்லாவே வந்து இது வந்து குறையும் இந்த மாதிரி வச்சு குடிக்கும் போது. ஸோ நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்து மஞ்சள் நிறத்தில் மாறணும், அந்த வெந்தயத்தோட கலர் அதில் வந்து இறங்கணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஆனாவே நல்லா கொதிச்சிடும். கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன நமக்கு வந்து தேவையோ அதை வந்து நம்ம போட்டுடலாம். நம்ம சும்மா குடிக்கிறதுனாலுமே குடிக்கலாம், அது நல்லா தான் இருக்குன்னா பெருஞ்சீரகம் போட்டதுனால அது கொஞ்சம் வந்து டேஸ்ட் வந்து இருக்க தான் செய்யும். இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்குது வெந்தயத்தோடது அப்படின்னு நினைக்கிறவங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது நம்ம வந்து தேன் இல்லை சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் இருக்கிற பியூரான ஹனியை தான் வந்து அதில் போட்டிருக்கேன். ஸோ போட்டு இதை வந்து கலக்கி வந்து கொடுக்கும்போது ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இது. எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸ்லேயும் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நாள்